ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ் அப்படின்ற தாய்வான் ட்ராமா தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 20 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு நாவல்குள்ள போயிடுவாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த நாவல்குள்ள தான் இருந்துட்டு இருப்பாங்க. நாவல்ல நம்ம ஹீரோவை துரத்தி லவ் பண்ணி ஹீரோவை எப்படியோ லவ் பண்ண வச்சிடுறாங்க. கடைசியா நாவல்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்களா? வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஞாபகம் இருக்குமா? எப்படி சேருவாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லராவும் மிஸ்டரியாவும் இருக்க போகுது. டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டைலா வெளியில வராங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பொண்ணை பார்த்து ஹீரோயின் அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இவங்க ஹீரோயின் கிடையாது, ஹீரோவோட அக்கா. இவங்களோட நேம் மிங்லி. இவங்க இப்போ அவங்களோட கம்பெனிக்கு போறாங்க. எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்துட்டு வெல்கம் பண்றாங்க. அப்போ ஒரு பொண்ணும் பையனும் வராங்க. இந்த பொண்ணு தான் ஹீரோவோட செக்ரட்டரி. கூட வர பையனோட நேம் யான். இவங்க ஹீரோவோட செக்ரட்டரி பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீரோவோட அக்கா போன பிறகு இந்த செக்ரட்டரி பொண்ணு ஹீரோ வெல்கம் பண்றதுக்காக வெளியில போறாங்க. நம்ம ஹீரோ கார்ல அழகா ஸ்டைலா வந்து கம்பெனில இறங்குறாங்க. இப்ப கம்பெனிக்குள்ள போகும்போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணோட நேம் தான் லிங்ஷி. இத செக்ரட்டரி பொண்ணு நோட் பண்ணி வைக்கிறாங்க. இங்க சிங்கட்டாவது இப்பதான் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நாவல் பப்ளிஷ் பண்ற கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு நாவலை ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரைட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுப்பாங்க, அதை இவங்க எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். அதான் இவங்களோட வேலையா இருக்கும். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இப்போ வரக்கூடிய எல்லா நாவலுமே சிஇஓ ரொமான்ஸாவே வந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வேற எழுத தெரியலையா என்ன அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கம்பெனில புக் சேல்ஸ் ஆகவே செய்யாது. நம்ம லாஸ்ட்ல தான் போகணும். நம்மளோட கம்பெனி மூடிடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அதுக்கு எந்த அவசியமே கிடையாது. சிஇஓ ரொமான்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப இருக்கக்கூடிய எல்லா டீனேஜ் கேர்ள்ஸுமே இந்த சிஇஓ ரொமான்ஸை தான் விரும்பி படிக்கிறாங்க. அதனால கண்டிப்பா நம்மளோட கம்பெனி ஒரு ஹிட் அடிக்கும் பாரு, இந்த நாவல் சூப்பரா வரும் பாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீ எழுதுற நாவல்ல சிஇஓவா வரக்கூடியவங்களோட நேம் என்னது? அவங்க எந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, $1 பில்லியன் வெஞ்சர் அப்படின்ற கம்பெனியோட சிஇஓவா இருக்காங்க. ஹீரோவோட நேம் என்னன்னா சிட்டுவாரன் அப்படின்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இப்பெல்லாம் சிஇஓ நாவல் ரொம்ப டல் அடிச்சிருச்சு அப்படின்னு. நிறைய சிஇஓ புக்கா தூக்கி போடுறாங்க. பாரு, இத்தனை நாவல் சிஇஓ வச்சு வந்திருக்கு. இருந்தாலும் யாரும் போர் அடிக்காம சிஇஓ பத்தியே எழுதிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து சீஃப் எடிட்டர் வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உடனே என்னோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்போ ஹீரோவோட அக்கா மிங்லிய காமிக்கிறாங்க. மிங்லியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இன்னைக்கு மறுபடியும் பேங்க்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு மிங்லி எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு மிங்லியோட கம்பெனியான டியான் ஹாஸ்பிட்டாலிட்டி லோன் திருப்பி கொடுக்க முடியாம இருக்காங்க. அவங்க லோன் கொடுக்காததுனால பேங்க்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு மிங்லி எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது சீஃப் எடிட்டர் சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு நாவல் கம்பெனி இருந்துச்சுல நம்மளோட பக்கத்துல, அந்த நாவல் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவங்களுக்கு டேலண்ட் இல்ல, அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. நைட் எல்லாம் இப்ப நிறைய பேர் வந்து நாவல்ஸ் தான் ரீட் பண்றாங்க. அதனால நம்ம ஆன்லைன்ல பாதி பப்ளிஷ் பண்ணலாம், அதுக்கப்புறமா புக்கா ரிலீஸ் பண்றோம். எல்லாருமே அதை வந்து பார்த்து படிப்பாங்க. கண்டிப்பா நம்மளோட நாவல் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கையும் தட்டுறாங்க. உடனே சீஃப் எடிட்டரும் அப்படியே கை தட்டுறாங்க. சரி, ஓகே போதும், புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாவலோட கவர் பேஜ் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் உடனே ஓடி போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கவர் பேஜை எடுத்துட்டு வராங்க. அது சீஃப் எடிட்டர் பார்த்ததுக்கு அப்புறமா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இத புக்குக்கு போடுற மாதிரி தெரியலே, எனக்கு இது ரொம்ப ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் இதை திரும்ப எடிட் பண்ணி தரேன், ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம எடிட் பண்ணிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சீஃப் எடிட்டரும், சரி ஓகே உனக்கு நான் 3 நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளாடி ஃபைனலைஸ் பண்ணி எனக்கு கவர் இமேஜ் தந்திருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. இப்ப வெளியில போகும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நமக்கு என்ன தலையெழுத்தா, இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனில வந்துட்டு 3 நாளையில எப்படி கவர் பேஜ் எடிட் பண்ணி முடிக்க முடியும்? எனக்கு எடிட்டர் ஹெல்ப் பண்ணாதானே பண்ண முடியும். நான் வந்து எடிட்டிங் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும், இன்னும் எத்தனை வேலையை தான் நான் இந்த சின்ன கம்பெனிக்காக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஏன் உனக்கு வேற யாராவது வேலை தரேன்னு சொன்னாங்களா என்ன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சரி ஓகே அப்படின்னா அமைதியா உட்காந்து வேலையை பாருன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 3 நாளையில நான் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நோட் எழுதி வைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்
பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உடனே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா எங்கேயோ எழுந்திருச்சு போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது மாடிக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு ட்ரோன் கேமராவை பறக்க விடுறாங்க. இந்த ட்ரோன் கேமரா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆபீஸ்க்கு நேரா தான் பறக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரோன் கேமராவை பறக்க விட்டு நம்ம ஹீரோவோட ஆபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை நேர்ல கேமரா வழியா சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. இத ஜாலியா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, இவன் எதுக்காக இன்னைக்கு ஒரே பேசா பேசிக்கிட்டு இருக்கான், நிறைய போன் கால்ஸ் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அதுவா முக்கியம், அவனை பாரு எவ்வளவு அழகா இருக்கான், எவ்வளவு கியூட்டா இருக்கான், நம்மளோட நாவல்ல வரக்கூடிய அத்தனை ஸ்பெஷாலிட்டி இவன்கிட்ட இருக்குது, அவன் எவ்வளவு அழகா இருக்கான், எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் ஹீரோவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பாரு ஹீரோ பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இவ தான் அவனோட செக்ரட்டரி, எனக்கு தெரிஞ்சு இந்த செக்ரட்டரிக்கு அவன் மேல கண்டிப்பா ஒரு கிரஷ் இருக்கணும், ஹீரோவை கண்டிப்பா அவ சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு இருப்பா பாரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீ எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் நிறைய நாவல் படிச்சிருக்கேன், எல்லா நாவலுமே ஹீரோ மாதிரி அழகா இருக்க பையனுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பொண்ணு சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு தான் இருப்பாங்க, கண்டிப்பா இதுதான் அங்கேயே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இங்க இருந்து ஏய் போகாத நாங்க இப்பதான் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அப்படியே சோகமாயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நம்ம வந்து 5 நிமிஷம் கூட அவனை முழுசா பார்க்கலையே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இப்ப போனா போட்டோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தா ஐயோ எனக்கு 3 நாள் கவர் இமேஜ் ரெடி பண்றதுக்கு டைம் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப கிளம்பி இருப்பாங்கல்ல, அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக தான் போறாங்க. அதே டைம்ல மிங்லியும் அவங்களோட அசிஸ்டன்டும் சேர்ந்து ஹீரோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோட அப்பா மீட்டிங்க்கு கூப்பிட்டிருப்பாங்க. இப்ப மிங்லி கிட்ட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நம்மளோட கம்பெனியான டயான் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு லோன் கேட்ட வேண்டிய டியூ டேட் முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்ச அதை பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மிங்லி கேக்குறாங்க, ஒன்னதான் நான் இன்னைக்கே பணம் கேட்ட சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, சாரி நான் மறந்துட்டேன், என்னோட தப்பு தான் அப்படின்னு. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, சரி ஓகே இந்த தடவை நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபைல்ஸை மட்டும் வாங்கிட்டு மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அங்க ஹீரோவோட அப்பா அங்கிள் ஃபோன் ஒருத்தவங்க நம்ம ஹீரோ 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ மிங்லி போயிட்டு என்ன விஷயம், எதுக்காக எங்க எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க, நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன், டயான் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு என்ன ஆச்சு, நீ பேங்குக்கு பணம் கெட்டவே இல்லையாமே, இப்ப கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கா, பணம் எல்லாம் எங்க போச்சு, போன வருஷம் தானே உனக்கு நிறைய காசு கொடுத்தேன் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, அது எல்லாமே கம்பெனியோட வளர்ச்சிக்காக தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், கம்பெனி இப்ப ஸ்டார்ட் அப்ல தானே இருக்கு, அதனால கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அப்பா கேக்குறாங்க, ஒரு கம்பெனி தொடங்கி 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா, இப்ப நீ என்னதான் பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிங்லி உடனே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சிட்டு, நான் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டேன், இந்த டாக்குமெண்ட பாருங்க, இதுல என்னோட பிளானிங் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், ஒரே வருஷத்துல நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அப்பா அதை பார்த்துட்டு, இது எனக்கு சரியா தோணல, நான் இதை ஹீரோ கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த ஃபைலை பார்க்க சொல்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, இதுல இருக்கக்கூடிய பிளான் படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா கம்பெனி லாஸ்ல தான் போகும், நம்மளோட டயான் குரூப் கம்பெனில இருந்து டயான் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு எந்த காசையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இனியொருத்தவங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து, நான் லேட்டா வந்துட்டேன், நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பி தான். ஹீரோட அப்பாவுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, நம்ம ஹீரோ, ஹீரோட அக்கா, ஹீரோட தம்பி. ஹீரோட தம்பியோட நேம் ஜேசன். ஜேசன் கேக்குறாங்க, இங்க என்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அங்கிள் ஃபோ வந்து நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டயான் ஹாஸ்பிட்டாலிட்டி இப்ப ப்ராப்ளம்ல இருக்கு, அதனால டயான் குரூப்ல இருந்து ஒரு ஷேரை மிங்லி கேக்குறா அப்படின்னு. அதுக்கு ஜேசன் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், மிங்லி எப்பவுமே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா அது நாசமா தான் போயிட்டு இருக்கு, என்னைக்கு அவ ப்ராஃபிட் அனுபவிச்சா அப்படின்னு. உடனே மிங்லிக்கு கோவம் வருது, ஏய் நீ என்னோட தம்பி, என்னோட பக்கம் தான் நீ பேசணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அப்பா கேக்குறாங்க, என்ன அவன நீ உன்னோட தம்பி அப்படின்னு பேசுற, ஏன் முன்னாடியே ஃபேமிலியை பிரிச்சு பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிறந்தவங்க தான் மிங்லியும் ஜேசனும், 2வது கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோ. அதனாலதான் மிங்லிக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது, ஜேசனை மட்டும் தான் பிடிக்கும். இப்போ ஹீரோட அப்பா சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கும் போதே இந்த மாதிரிலாம் சண்டை போட்டீங்க அப்படின்னா நான் செத்ததுக்கு அப்புறமா நீங்க எப்படி சண்டை போடுவீங்க, எனக்கு இதுக்கு மேல இந்த மீட்டிங்ல இருக்க வேண்டாம், மீட்டிங் முடிஞ்சிருச்சு,
நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. மிங்கிலிக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியாது. அதனால ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜேசன் வந்து நம்ம ஹீரோவுக்கு தட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ லிப்ட்ல நம்ம ஹீரோட அப்பாவும் அங்கிள் ஃபோவும் பேசிக்கிட்டு போறாங்களா. அப்ப ஹீரோட அப்பா சொல்றாங்க, மிங்கிலி இருக்காளே அவ கொஞ்சம் நல்ல பிசினஸ் மைண்ட் எல்லாம் உண்டு, இருந்தாலும் அவளுக்கு வந்து கோபம் அதிகமா வருது, அந்த கோபத்தினாலேயே பிசினஸ் நாசம் பண்ணிடுவா, அதனாலதான் நான் ஹீரோவுக்கு கீழே அவளை எப்பவுமே போட்டுட்டு இருக்கேன். ஹீரோ வந்து ரொம்பவே தெளிவான பையன், அதனால அவனுக்கு ஷேர்ஸ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் எப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாம இருக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குனு ஹீரோட அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துரும். லிஃப்ட் ஓபன் ஆகுது, நெஞ்ச பிடிச்சிட்டு ஹீரோட அப்பா அப்படியே அங்க இருந்து கீழே விழுறாங்க. அங்கிள் ஃபோ வந்து யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அங்கிள் ஃபோ வந்து ஹீரோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்க ஜேசன் மிங்லி இவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சோ தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஜேசன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மிங்லி அங்க போயிடுறாங்க. மிங்கிலிய பார்த்தோன்னே மிங்கிலியோட அம்மா வந்து என்ன ஆச்சு அப்பாக்குன்னு உனக்கு தெரியுமா, அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் புலம்புறாங்களா. அப்போ மிங்லி வந்து அங்கிள் ஃபோ கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அங்கிள் ஃபோ சொல்றாங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவங்கள ஒழுங்காவே கேர் பண்ணிக்கல, டக்குன்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி வந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டா அங்க வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்த உடனே மிங்கிலி கேக்குறாங்க, ஹீரோவுக்கு யார் இதை சொன்னது நீதானா அப்படின்னு. அதுக்கு ஜேசன் சொல்றாங்க, ஆமா நான் தான் அவனுக்கு சொன்னேன், அவனுக்கும் அவங்க அப்பா தானே, அதனால அவங்களும் அப்பாவை பாக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிங்கிலி அப்படியே கோபப்பட போறாங்க. அப்ப டாக்டர் வெளியில வராங்களா, அதனால எல்லாரும் டாக்டர் பக்கத்துல போயிட்டு அப்பாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு இன்னும் சுய நினைவு வரல, அதனால கொஞ்சம் அப்சர்வேஷன்ல தான் வச்சாகணும், நீங்க இப்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு மொத்த ஃபேமிலி இப்ப போய் பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் வெளியிலேயே நின்னுட்டு இருக்காங்க. மிங்கிலி ஹீரோ உள்ள அலோவ் பண்ணவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட அப்பாவுக்கு சுய நினைவு வருது, அதனால ஹீரோவோட நேம சொல்லி கூப்பிடுறாங்க. அங்கிள் ஃபோ உடனே இருங்க இருங்க நான் ஹீரோ கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில ஓடி போயிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. மிங்கிலிக்கு இது பிடிக்கவே இல்ல. ஹீரோ உள்ள வந்தோடனே அப்பா சொல்லுங்க என்னதானே நீங்க தேடினீங்க, அப்பா சொல்லுங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் உங்களை எதுவுமே ஆகாவா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா வந்து ஹீரோட நேம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிங்கிலிக்கு செம்ம காண்டாவது. இங்க சீன் கட்டாவது. இப்ப ஹீரோயின் வந்து சேலரி எடுக்கிறதுக்காக ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்கிறாங்களா. அவங்க சொல்றாங்க, ஏய் 15 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளாடி என்னோட அக்கௌண்ட்ல மொத்தமே 1000 ரூபாய் தான் கிடக்கு, மீதி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ தான் எல்லாத்தையும் செலவு பண்ண, உன்னோட ஏடிஎம்ல இருந்து வேற யாரு காசு எடுப்பாங்க அப்படின்னு. அது சரிதாங்க, இருந்தாலும் இந்த ஒரு மாசத்துக்கு நான் இனி இந்த 1000 ரூபாயை வச்சுட்டு எப்படி சாப்பிட போறேனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்புறாங்க. அதுக்கப்புறமா கடவுளே எனக்கு ஒரு சிஓ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கார் நம்ம ஹீரோயின் பக்கத்தோடி போயிடும். நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போய் நிப்பாங்களா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஒருவேளை உனக்கு சிஓ வேணும் அப்படின்னா நீ சாகணுமோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின் உடனே சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ இன்டர்வியூ கொடுத்து எல்லா மேகசீனும் அங்க இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோ கார்ல போறாங்க. நம்ம ஹீரோயினால இப்போதைக்கு ஹீரோவை பார்க்க மட்டும் தான் முடியும், அவங்க கிட்ட பேசலாம் முடியாது, அதனால அமைதியா அப்படியே போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா மிங்கிலி அவங்களோட வீட்டுக்கு வராங்களா. ஜேசனை பிடிச்சு திட்டுறாங்க, நீ எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா ஹீரோவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்க சொல்லி இருப்ப. இப்ப பாரு அப்பா எழுந்திருச்ச உடனே ஹீரோவை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம முத பசங்களா இல்லனா அவை பையனானே தெரிய மாட்டேங்குது. அப்பாவுக்கு முதல்ல பிறந்த பொண்ணு நான் தான், அப்பா வந்து முதல்ல கல்யாணம் பண்ணது அம்மாவை தான், ஹீரோவோட அம்மா இடையில தான் வந்தாங்க, ஹீரோ இல்லீகலா பிறந்த பையன், அப்படி பார்த்தா அவனுக்கு இந்த கம்பெனில இடமே கொடுக்க கூடாது, ஆனா அப்பா அவன் மேலதான் பாசமா இருக்காங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மிங்கிலியோட அம்மா அது எதையுமே கண்டுக்காம ஃபேமிலி போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்களா. ஜேசன் சொல்றாங்க, அம்மாவோட நிலைமை உனக்கு புரியலையா, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, அம்மாவை அழ சொல்ல, அழுறதை தவிர அவங்களுக்கு வேற என்ன தெரியும், அவங்க மட்டும் அப்பாவை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறேன், எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேசன் சொல்றாங்க, நீ பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா, போதும் நீங்க வந்து கிளம்பு, அம்மாவை நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிங்கிலி சொல்றாங்க, அப்பா உயிர் எழுதிட்டாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், கண்டிப்பா அது ஹீரோ கையில தான் இருக்கும், எப்படியாவது அந்த உயிரை மட்டும் நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட செக்ரட்டரி பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்றாங்க, மிங்கிலி எல்லா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் கால் பண்ணி நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கா, கண்டிப்பா அதுல அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, சரி ஓகே ஓகே நாளைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. மிங்கிலி என்ன பிளான் பண்றானே தெரியலையே அப்படின்னு ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்குது. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல, உருண்டு பாக்குறாங்க, பரண்டு படுக்கிறாங்க, எதுவுமே தூக்கம் வராத உடனே சரி ஓகே நம்ம போஸ்டரை பத்தியாவது கேட்போம் அப்படின்னு எடிட்டருக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் கொடுத்த ஒர்க் என்னாச்சு, கவர் பேஜ் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு
அப்படின்னா அதுக்கு எடிட்டர் சொல்றாங்க கவர் பேஜ் வந்து நாளைக்கு கண்டிப்பா ரெடி ஆயிடும், கண்டிப்பா நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துடுறேன்னு. உடனே ஹீரோயின் வந்து சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில மிங்லி வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு வந்தாச்சு. அங்க ஜேசன் வந்திருக்காங்களா. ஜேசன் கிட்ட மிங்லி கேக்குறாங்க ஒருவேளை நான் சேர்மன் போஸ்டுக்கு நின்னேன் அப்படின்னா நீ எனக்கு ஓட் போடுவியான்னு. அதுக்கு ஜேசன் சொல்றாங்க நீ சேர்மன் ஆயிட்டா அப்படின்னா உன்னால எப்படி இந்த கம்பெனியை தனியா பாத்துக்க முடியும், உன்னால டயாங் ஹாஸ்பிட்டாலிட்டியை மட்டுமே ஒழுங்கா பாத்துக்க முடியல, அதுல டயாங் குரூப்பையும் சேர்த்து உன்னால எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க நீ எனக்கு ஓட் போடல அப்படின்னா நான் ஹீரோ கூட சேர்த்து உன்னையும் டவுன் பண்ணிடுவேன், அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஹாலுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோவும் மிங்லியும் எதிரெதிரில இருந்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிள் ஃபூ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல போர்ட் மெம்பர்ஸை தவிர வேற யாருமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவோட செக்ரட்டரி பொண்ணு வந்து ஹீரோவோட காதுல நான் வெளியில போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் மிங்லி அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வெளியில போயாச்சா. அப்போ மிங்லியோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க யாருக்கோ கால் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இவங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போ சஸ்பென்ஸா இருக்குது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா மாடிக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வராதனால எடிட்டருக்கு கால் பண்ணி அந்த ஃப்ரெண்ட் பேஜை ரெடி பண்ணிட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் சரி ஓகே காலையிலே வந்துருங்கன்னு சொல்லாங்களா. நான் காலையிலே போயிட்டு வெயிட் பண்ணா அவங்க என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு இப்பதான் கையில கொடுத்து விட்டுருக்காங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிளியரா ஒன்னும் நல்லா இருந்த மாதிரி தெரியலையா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கும் தெரியும் இருந்தாலும் எடிட்டர் மூஞ்சில எதையாவது காட்டணும்ல, அதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல நாவல படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இந்த நாவல் இருக்கே எல்லா நாவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலயுமே ஹீரோயின் ஒரு பிரச்சனையில மாட்டிப்பா, சிஇஓ உடனே காப்பாத்த போயிடுவாங்க. பாரு இந்த ஸ்டோரியில ஒரு அழகான பூக்கள் பூக்கக்கூடிய மரத்துக்கு மேல ஹீரோயின் ஏறிட்டா, ஆனா அவளுக்கு இறங்க தெரியாது. அவ எதுக்காக ஃபர்ஸ்ட் அப்ப ஏறணும், சிஇஓ வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காகவா? கொஞ்சமாவது நல்லா யோசிச்சு இந்த கதையை எழுதுறாங்களா பாரு, ஒரு லாஜிக்கும் இல்ல. சிஇஓ போன உடனே ஹீரோயின் அப்படியே தூக்கி இப்படியே சுத்தி 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 இப்படியே வச்சு ரொமான்டிக்கா பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அப்படியே கண்ணாலேயே பேசிப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு, இருந்தாலும் இதுல ஒரு லாஜிக் இருக்கணும்ல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினோட வாயில ஸ்நாக்ஸை வச்சு விட்டுட்டு போதும் போதும் இதுக்கு மேலாம் பேசாத அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சிஇஓ என்னோட லைஃப்ல வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஆனா இது எல்லாமே நாவல்ல மட்டும்தான் நடக்கும், இந்த மாதிரி ரியல் வேர்ல்டுல எல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு இது மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கவே செய்யாது அப்படிலாம் சொல்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சரி ஓகே ஓகே நீ ட்ரோன் கேமரால ஹீரோவை பாத்துக்கிட்டே அந்த ஹேண்ட்ஸமான சிஇஓ வந்த உடனே எனக்கு உடனே கால் பண்ணு நானும் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்தை காமிக்கிறாங்க. அங்க அங்கிள் ஃபூ வந்து பேசுறதுக்காக வராங்களா. அப்ப மிங்லி சொல்றாங்க நான் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு. அதனால அங்கிள் ஃபூ சரி ஓகே வந்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மிங்லி என்ன பேசுறாங்க அப்படின்னா என்னோட அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், அதனால சேர்மன் பொசிஷன் வந்து ஃப்ரீயா தான் இருக்குது, நான் இந்த சேர்மன் பொசிஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால இங்க இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஓட் போட்டு புதுசா ஒரு சேர்மனை இன்னைக்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகுது, என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் ஃபூ சொல்றாங்க ஆமா அவ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா உடனே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாராலையும் முடியாதுல, அதனால ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க உனக்கு இது ஓகேவா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஓகே 10 நிமிஷம் பிரேக் முடிச்சிட்டு வந்து நம்ம இந்த எலெக்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜானி வந்து எழுந்திருச்சு வெளியில போக போறாங்களா. அப்போ மிங்லி கேக்குறாங்க நீ எங்க போற அப்படின்னு. அதுக்கு ஜானி சொல்றாங்க நான் ரெஸ்ட் ரூம் போறேன், அங்கேயும் வரியா என்ன அப்படின்னு. அதுக்கு மிங்லி வந்து சரி ஓகே ஓகே போ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மிங்லியும் ஹீரோவும் மட்டும்தான் அந்த மீட்டிங் ஹால்ல இருக்காங்க. ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜானி ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரலான்னு பாக்கும்போது உள்ள யாரோ லாக் பண்ணி போட்டுருவாங்க. ஜானி உள்ளே மாட்டிப்பாங்க. வெளியில நிக்கக்கூடிய மிங்லியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க நான் தான் உங்களை உள்ள மாட்ட வச்சது, அதனால உங்களால இப்போதைக்கு வெளியில வர முடியாது, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே உங்களை திறந்து விடுறேன் அப்படின்னு. உள்ள இருக்கக்கூடிய ஜானிக்கு ரொம்ப கோவம் வருமா, அதனால மிங்லிக்கு கால் பண்றாங்க. மிங்லி காலை அட்டன் பண்ணல. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம மறுபடியும் ஓட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எழுந்திருச்சு கோவப்பட்டு சொல்றாங்க இன்னும் ஜானி வரல, 2-3 மெம்பர்ஸ் வரல, யாருமே இல்லாம எப்படி ஓட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்களா. அதுக்கு மிங்லி சொல்றாங்க உனக்கு ரூல்ஸ் தெரியாதா, நம்மளோட போர்ட் மீட்டிங்ல 3ல 2 பங்கு ஆட்கள் இருந்தாலே நம்ம எலெக்ஷனை நடத்தலாம், அந்த ரூல் கூட தெரியாமல நீ இவ்வளவு நாள் இருந்த அப்படின்னு. அதுக்கு அங்கிள் ஃபூ ஆமா அவ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மிங்லி அப்படியே எழுந்திருச்சு வந்துட்டு இந்த சேர் உமன் பொசிஷனுக்காக நான் போட்டியிடுறேன், எனக்கு எதிரா ஹீரோ தான் போட்டியிடுவான் அப்படின்றது எனக்கு தெரியும், எனக்கு சப்போர்ட் பண்றவங்க இங்க எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மிங்லி கை தூக்குறாங்க, கூடவே 2 பேர் கை தூக்குறாங்க, மொத்தம்
சரிசமமா 3 ஓட்டு இப்ப மிங்லிக்கு வந்திருக்கு. கூட 4 பேர் வந்து கை தூக்காம இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு ஓட் மிங்லிக்கு வந்தா மட்டும்தான் மிங்லியால ஜெயிக்க முடியும். மிங்லி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கை தூக்காதவங்கள பார்த்து கண்ணை காமிக்கிறாங்க. அவங்களும் கண்ணை காமிக்கிறாங்க ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ எதிர்பார்க்காத விதமா அங்கிள் ஃபூ வந்து மிங்லிக்கு சப்போர்ட் பண்ணி கை தூக்கிடுறாங்க. மிங்லிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகி அங்கிள் நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்போ மிங்கிலி சொல்றாங்க ஓட்டிங் எல்லாமே கிளியரா இருக்கிறதுனால எனக்கு 4 ஓட்டு கிடைச்சிருக்கு, ஹீரோவுக்கு 3 ஓட்டு தான் கிடைச்சிருக்கு. அப்படி பார்த்தா நான் தான் வின் ஆயிருக்கேன். இன்னையில இருந்து நான் தான் இந்த டியாங் குரூப்போட சேர் உமன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே எழுந்திருச்சு மிங்கிலிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. அப்ப மிங்கிலி சொல்றாங்க நான் என்ன பேசி முடிக்கல அப்படின்னு. அப்படியே நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க அப்பா எழுதுன உயில் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், அது எனக்கு வேணும்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க அப்பா இன்னும் செத்து போயிடல, அப்பா உயிரோட தான் இருக்காங்க, அந்த டைம்ல எதுக்காக உனக்கு உயில் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க எனக்கு அந்த உயில பார்க்கணும், அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க ஏன் அதுல உன்னோட நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத உனக்கு டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க எதுவா வேணாலும் இருக்கலாம், எனக்கு இப்போதைக்கு அந்த உயில் வேணும், உயில கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொடுக்க மனசு இல்ல, அதனால அப்படியே அங்க இருந்து அடிச்சு பேரண்டு ஓடி போறாங்க. பின்னாடியே பாடி கார்ட்ஸ் துரத்திக்கிட்டே போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒளியறதுக்கு இடமே தெரியல, அதனால ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஒளியறாங்களா. அங்கதான் ஜேசன் இருந்துட்டு இருப்பாங்க. ஜேசன் நம்ம ஹீரோட வாயை மூடிட்டு வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க. இப்போ 2 பேருமே மொட்டை மாடிக்கு போயாச்சு. அப்ப ஜேசன் சொல்றாங்க என்னால உனக்கு இந்த அளவு தான் ஹெல்ப் பண்ண முடியும், கண்டிப்பா மிங்லி உன்னை சும்மா விட மாட்டா, உன்னை இந்த அளவு கார்னர் பண்ணிட்டால அவகிட்ட இருந்து நீ தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான், எப்படியாவது நீ ட்ரை பண்ணி அவகிட்ட இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மிங்லி வந்துடுறாங்க. ஜேசனை பார்த்துட்டு ஏய் ஜேசன் நீ ஹீரோ பக்கத்துல நிக்காத, என்னோட பின்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேசன் கேக்குறாங்க ஹீரோ என்ன தப்பு பண்ணிட்டான், அதுதான் நீ சேர்மன் பொசிஷன்ல ஜெயிச்சிட்டியே, இனி உனக்கு என்னதான் வேணும், ஹீரோவை விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க நீ என்னோட தம்பி மாதிரி பேசு, ஒழுங்கு மரியாதையை என்னோட பின்னாடி வந்து நில்லு, அப்படி இல்லனா நீ எனக்கு தம்பியே இல்லைன்னு சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேசன் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ஹீரோ பக்கம் தான் நிப்பேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு மிங்லி சொல்றாங்க நீ அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தா அப்படின்னா நான் உன்னை என்னோட தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாங்க ஜேசன் கிட்ட நீ ஆல்ரெடி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால இப்போதைக்கு நீ அவக்கு பின்னாடியே போய் நில்லு, என் பக்கத்துல நிக்காத அப்படின்னு. அதுக்கு ஜேசன் வந்து அப்படி என்னால எப்படி பண்ண முடியும் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ ஜேசனை அவங்க பக்கத்துல தள்ளி விட்டுட்டு தனியா நிக்கிறாங்க. அப்போ மிங்லி கேக்குறாங்க எனக்கு தேவையானதை நீ கொடுத்துட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை உயிரோடி விடுவேன், இல்லனா இங்க இருந்து உன்னால உயிரோடி போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சரி ஓகே உனக்கு உயில் தானே வேணும் அப்படின்னு தன்னோட கோட் பாக்கெட்ல இருந்து உயில் எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு மிங்லி கேக்குறாங்க இது உண்மையான உயில் அப்படின்றத என்னால எப்படி நம்ப முடியும்னு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா மேல இருந்து கீழே போடுற மாதிரி உயில தள்ளி வைக்கிறாங்க. உனக்கு இந்த உயில் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்களா. மிங்லி உடனே எனக்கு வேணும்னு சொல்றாங்க. அப்படின்னா நீயே வந்து வாங்கன்னு சொல்றாங்க. மிங்லி சொல்றாங்க என்னால வர முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க உனக்கு வேணும் அப்படின்னா நீ தான் வந்து வாங்கணும், நான் 10ன்றதுக்குள்ளாடி நீ முடிவெடுத்து சொல்லு அப்படின்னு 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. மிங்லி உடனே சரி ஓகே ஓகே கீழே போட்டுறாத நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு மெதுவா போக போறாங்க. ஜேசன் வந்து பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. மிங்லி ஹீரோட பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த உயில வாங்கலாம் அப்படின்னு எடுக்க போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ மிங்லி அப்படியே பிடிச்சு திருப்பி மிங்லி கீழே விழுற மாதிரி செட் பண்ணிட்டு கழுத்துல அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க. உடனே அசிஸ்டன்ட்லாம் அப்படியே காப்பாத்தலாம்னு போகிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க யாராவது என் பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா நான் அவளை கீழே விட்டுடுவேன் அப்படின்னு. உடனே மிங்லி சொல்றாங்க யாரும் இவன் சொல்றத நம்பாதீங்க, இவனால வந்து என்ன எதுவுமே பண்ண முடியாது, இவனுக்கு பயந்துட்டு யாரும் இருக்காதீங்க அப்படின்னு. உடனே ஜேசன் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னோட அக்காவை விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. உடனே மிங்லி சொல்றாங்க இனி என்னோட தம்பியா இருந்தா அப்படின்னா இவன் கிட்ட எல்லாம் கெஞ்சாத அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜேசனோட நேம சொல்லி அப்படியே கத்துறாங்க. இங்க கட் பண்ணா நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து 100 மாடி கட்டடத்துல இருந்து மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட கண்ணுக்குள்ள 2 உருவம் தெரியுது. அது யார் நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே தள்ளி விட்டது அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு சஸ்பென்ஸா இருக்குது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு துடிச்சு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே ட்ரோன் கேமரால பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஹீரோ மேல இருந்து கீழே தள்ளி போட்டவங்களையும் நம்ம ஹீரோயின் பாத்திருப்பாங்க, ஹீரோ கீழே விழுந்ததையும் பாத்திருப்பாங்க. அதனால ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஐயோ நானே ட்ரோன் கேமரால வச்சு பார்த்ததுனால நான் தான் ஃபர்ஸ்ட் மாட்டுவேன், நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரோன் கேமராவை கீழே போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏய் நிறுத்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மெதுவா அதை
வாங்கிட்டு உனக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டு தயவு செஞ்சு எடிட்டர் கிட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு கேளுன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி ஓகே ஓகே நீ லீவ் எடுத்துக்கோ, நான் எடிட்டர் கிட்ட சொல்லிக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதி பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் வருது, நம்ம ஹீரோவை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. நியூஸ் எல்லாத்துலயுமே இந்த விஷயம் வருது. ஹீரோ மாடியில இருந்து தெரியாம கீழே விழுந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றதே தெரியல அப்படின்னு நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க கட் பண்ணா மிங்லியோட அசிஸ்டன்ட் மிங்லி கிட்ட வந்து ஹீரோ இன்னும் சாகல அப்படின்னு சொல்றாங்க. மிங்லிக்கு செம்ம ஷாக் ஆகுது, அவன் இன்னும் சாகலையா, அவ்வளோ மாடியில இருந்து கீழே விழுந்து உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிங்லியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஆமா அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. மிங்லிக்கு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படியாவது செத்து போயிடுவான், ஏன்னா அவ்வளோ பெரிய மாடியில இருந்து கீழே விழுந்திருக்கானே, இதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அங்க அங்கிள் ஃபோவும் இருக்காங்க, ஜேசனும் இருக்காங்க. ஜேசன் சொல்றாங்க எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு பேச ஒரு மாதிரி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மிங்லி சொல்றாங்க, அவன் போனா போறான், அங்கிள் ஃபோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம், ஏன்னா நீங்க என்னோட பக்கம் எனக்கு ஓட் போடுவீங்க அப்படின்றது தெரியவே தெரியாது, இப்போ நீங்க என் பக்கம் இருக்கிறதுனால நான் உங்களை நல்ல விதமா ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. வெளியில போகக்கூடிய ஜேசன் இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கத பாக்குறாங்க. நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அந்த பொண்ணு அப்படியே திரும்புறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்குள்ள வரும்போது பார்த்து சிரிச்சிருப்பாங்கல்ல, லிங்ஷி, அவங்க தான். நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஜேசன் கேக்குறாங்க. அதுக்கு லிங்ஷி சொல்றாங்க, ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல, அவன் மாடியில இருந்து கீழே விழுந்திருக்கான், அவனோட உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. உடனே ஜேசன் சொல்றாங்க, அவன் இன்னும் சாகல, அவன் உயிரோடு தான் இருக்கான், எப்படியாவது அவன் உயிரோடி வந்துடுவான், நீ அழாத அப்படின்னு கர்ச்சிப்பெல்லாம் கொடுத்து கண்ணீரெல்லாம் தொடச்சு விடுறாங்க. லிங்ஷி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்ல இருந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்குமா. ஹீரோயின் உடனே அது ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது, நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், ஹீரோ ஒருத்தவங்க மேல இருந்து கீழே தள்ளி போட்டாங்க, அதுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு, என்கிட்ட அந்த ட்ரோன் கேமரால வீடியோ இருக்கு, இருந்தாலும் என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது, இந்த நியூஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, என்ன சொல்லணும் அப்படின்றது சும்மா சொல்லிடுவாங்களா, எதையுமே விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பயந்தும் போயிருக்காங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாங்களா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தெரியல, எனக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தலையில கை வச்சு பார்த்துட்டு, ஆமா உனக்கு ஃபீவரா இருக்குது, நீ வீட்டுல வேணா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு வீட்டுக்கு போனா தூக்கமே வர மாட்டேங்குது, அதனால நான் இங்க இருந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஹீரோவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ஹீரோயின் கிட்டே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்டே இதுல இருந்து ஏதாவது ஒரு துண்டு எடுங்களேன்னு சொல்றாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் எடுக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டோட துண்டுல எதுவுமே இருக்காது, ஆனா ஹீரோயினோட துண்டுல எக்ஸ் மார்க் இருக்கும். உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு ஏதாவது பிரைஸ் கிடைச்சிருக்கா என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, ஆமா உனக்கு ஒரு பிரைஸ் தான் கிடைச்சிருக்கு, ஏன்னா இன்னைக்கு நீ தான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டைரக்டர் கிட்ட சைன் வாங்கிட்டு வர போற அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்ன சொல்றேன்னு. அதுக்கு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, ஆமா டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, நீ இந்த டாக்குமெண்ட் கொண்டு போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்துரு, எங்களுக்கு யார் அனுப்புறதுன்னு தெரியல, அதனால துண்டு குலுக்கி பாட்டு எடுக்கலாம்னு நினைச்சோம், அதே மாதிரி நீ தான் கரெக்டா எடுத்திருக்க, அதனால நீ தான் போயாகணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், கடவுளே எதுக்காக எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்காக மெழுகுவர்த்தி ஏத்துறதுக்கு பதிலா எனக்கு தான் நான் இனி ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீ யாருக்கு போயிட்டு மெழுகுவர்த்தி ஏத்துன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து அப்புறமா நமக்கு யூஸ் ஆகும். இங்க கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. அவங்கள ஹீரோவோட செக்ரட்டரி வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ, நான் உன்ன காலேஜ்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ இந்த மாதிரி ஒரு நாள் கூட படுத்து நான் பார்த்ததே கிடையாது, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான பையன், ஆனா ஒன்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்காங்க. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபத்துல முடிவெடுக்கிறாங்க. இப்போ அங்க மிங்லியும் அவங்க கூட நிறைய பேரும் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோட செக்ரட்டரி வந்து என்னால உங்களை உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஆனா மிங்லி உள்ள வந்துடுறாங்க. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்காக, நான் அவனோட ஃபேமிலி மெம்பர், அதனால நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு மிங்லி சொல்றாங்க. அதனால ஹீரோட செக்ரட்டரியால எதுவும் சொல்லவும் முடியல. டாக்டர்ஸ் அவங்க வந்திருக்காங்களா. அப்ப மிங்லி சொல்றாங்க, நான் ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன்னு. அதுக்கு ஹீரோட செக்ரட்டரி சொல்றாங்க, முடியாது, ஒன்ன நம்பியெல்லாம் நாங்க ஹீரோவை அனுப்ப மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, நீ அவனுக்கு செக்ரட்டரி மட்டும்தான், நான் தான் அவனோட ஃபேமிலி, அதனால அவனை நான் இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் அவனை இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட செக்ரட்டரி கேக்குறாங்க டாக்டர் கிட்ட, அவனை இந்த நிலைமையில இருந்து கூட்டிட்டு போறது டேஞ்சர் கிடையாதா, அவனை எப்படி நீங்க இந்த நிலைமையில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அவங்களோட பிளட் ரிலேட்டிவ் வந்து கேட்கும் போது எங்களால முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால ஹீரோ
ஹீரோவை அவங்க கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டா கூட்டிட்டு போகலாம், நாங்க டிஸ்சார்ஜ் பண்றது மட்டும்தான் எங்களோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட செக்ரட்டரியால எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவை கூட்டிட்டு போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கத்தி கத்தி அழுறாங்க. ஆனா மிங்லி கண்டுக்கவே இல்லை. இப்ப ஹீரோ கூட்டிட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவை அட்மிட் பண்ணிருக்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டல்ல தான் டைரக்டரையும் அட்மிட் பண்ணிருப்பாங்க. டைரக்டர் கிட்ட சைன் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. என்ன பண்றது, உள்ள போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி போகலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அங்க இருந்து மிங்லி நம்ம ஹீரோவை ஸ்ட்ரக்சர்ல எல்லாருமா சேர்ந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மிங்லிய பார்த்தா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ ட்ரோன்ல மிங்லியே அங்க பாத்திருப்பாங்க. ரொம்பவே பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி ஓடி கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சைடு வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. மிங்லியும் அப்படியே பாக்குறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ எதுக்காக ஹீரோயினோட கையை பிடிச்சாங்க, நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் எப்ப நாவல்குள்ள போவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே காமெடியாவும் இருக்கும். அதனால அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.